எதுக்கு இந்த சிச்சனா? உன் தேவனாகிய கர்த்தருடைய வழியில நீ என்ன பண்ணு, நடந்து. நம்ம என்ன தர்மம் பண்றோம்? ரூட்டை மாத்திடுறோம். எதை மாத்திரும்? ரூட்டை மாத்திரும். என்னடா சிச்சிக்கிறாரு? இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுது. அடிச்சா அப்பனையும் ஆத்தாலும் என்ன பண்றது இல்ல, நேசிக்கிறது இல்ல. நீ என்ன அடிக்கிற, நீ என்ன திட்டுற, நான் எதுக்கு இங்க போனோம்? அந்த இளையகுமாரன் மூத்த குமாரன் நான் வெளியில போறேன், ஆஸ்தியை பங்கு போட்டு கூட சொத்தை பிரிச்சுடு, நான் போயிட்டே இருக்கிறேன். புரியுதுங்களா? ஏன் அந்த சிச்சை எங்களுக்கு பிடிக்கல, நீ என்ன நடத்துற விதம் பிடிக்கல. நீ அப்பங்கிட்டயும் அம்மா கிட்டயும் திட்டு அடியோ வாங்கலன்னா ஊர்ல தான் என்ன பண்ணுவ? போலீஸ்காரன் தான் உனக்கு உதைப்பான். ஏன்னா சொல்லி கொடுக்குற இடத்துல திருந்தல. அதான் சொல்றேன்னு, கர்த்தருடைய வார்த்தைக்கோ தகப்பன் தாய் புத்தி சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வெளியில போயினா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சுக்கிற. அது ஆசீர்வாதமே இல்லை. இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா நடத்தினவங்களை நீ கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணிருக்கிற? போயிருக்கிற. உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிற. உனக்கு விரோதமா செஞ்ச, உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கிற. வெளியில போயிட்டு எப்படி நீ நல்லா வாழ்ந்துருவ? உண்மையதாங்க சொல்றேன். இந்த சாபம் கிடையாது. நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செஞ்சுட்டு போயிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பெற்றோருக்கும் சொல்றேன், நன்மையை வாங்கிட்டு தீமை செய்யாதீங்க. உங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு உங்க பிள்ளைங்க கையில இருந்து காசோ வருமானத்தை வாங்கிட்டு உங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அது எக்கனா போட்ட ஏதனா போட்ட எனக்கு தேவை துட்டு, தப்பு. அதை கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க உங்க பிள்ளைங்களை கனமா நடத்துங்க. உங்க பிள்ளைகள் உங்களை என்ன பண்ணும்? கனமா நடத்தும். ஆமே. அதுக்கு நம்ம எல்லாம் அங்கேயே பசங்களையே குறை சொல்லிட்டு பெற்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்கன்னு என்ன பண்ற முடியாது, சொல்ல முடியாது. நீங்க நடக்கிற வேண்டிய விதத்திலையும் யார் நடந்து காட்டணும்? நீங்க நடந்து காட்டுங்க. தம்பி அடிச்சானா அண்ணன் அமைதியா போன, தம்பி அண்ணன் அடிச்சானா தம்பி அமைதியா போன சொல்லி கொடுக்குறேன்னா நீ என்ன பண்ணு? அப்படி அடி வாங்கி காமி. நான் அடி வாங்க மாட்டேனா? ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, ஊருக்கு உபதேசம் சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு உபதேசம், அடுத்துதான் ஊருக்கு உபதேசம். ஃபர்ஸ்ட் நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டியதை கரெக்ட் பண்ணுங்க.